மக்களால் நான், மக்களுக்காகவே நான். சட்டமன்றத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு. சிலர் கேட்கலாம், குறிப்பில்லாமல் பேச முடியாதா என்று. பேச முடியும், மணிக்கணக்கில் பேச முடியும், பொதுக்கூட்டங்களில் பேசுவது போல் முழங்க முடியும், செந்தமிழில் முழங்க முடியும். ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் 36 துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை, நாள் முழுவதும் தேவை. அப்படியானால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள் முழுவதையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் 36 நாட்கள் நான் பதிலுரை இங்கே வழங்க வேண்டும். 36 நாட்கள் இந்த அவை கூட வேண்டும். 36 நாட்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை சாதனைகளை புரிந்துள்ளோம். அவற்றையெல்லாம் சுருக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு வருவது என்பது பகீரத பிரயத்தனம். எதை சொல்லுவது, எதை விடுவது என்று பார்த்து பார்த்து தயாரிக்கப்பட்ட பதில் உரை இது. ஆகவே இன்னும் நாங்கள் செய்துள்ள சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமானவை உள்ளன. ஆனால் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொது நலம்தான், மக்கள் நலம்தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.